ஐயோ மாமா, நீங்க இங்க வந்ததை நான் தப்பா எடுத்துக்கவே இல்ல. நீங்க இப்படி பேசுறத எனக்கு தப்பா எடுத்துக்கணும்னு தோணுது. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? ஆமா மாமா, நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? அது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஆதிரியோட அப்பா மட்டும் இல்ல, என்னோட மாமா. அதையும் தாண்டி என் அப்பாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வேற. உங்க 2 பேரோட நட்பு எல்லா உறவையும் விட ரொம்ப பெருசுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாம இத உங்க வீடா நினைச்சு இயல்பா இருங்க மாமா. அதான் எனக்கு வேணும். சிவா, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதுல ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே என் புள்ள இல்ல உன் மாப்பிள்ள சொல்லிட்டான். இதுக்கப்புறம் உனக்கு என்னடா வேணும்? மாமா, ஏய், நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? என்ன கல்யா? சரிங்க மாம்ஸ். பிரபுக்கண்ணா, எப்பவும் தேவையான நேரத்துல சரியான முடிவெடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவும் அப்படித்தாயா, சரியான முடிவை எடுத்து எல்லார் வயிற்றுலயும் பாலை வார்த்துட்ட. ஆதிமா, என்ன இருந்தாலும் உன் சித்தி இப்படி பண்ணிருக்க கூடாது. இந்த உலகத்துல எந்த பொம்பளையும் செய்ய துணியாத காரியத்தை உன் சித்தி இப்படி சர்வசாதாரணமா செஞ்சிருக்காளே. அத நினைச்சாலே என் மனசுக்கு திக்குன்னு இருக்கு. நானும் பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் ஆகுது, இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்ல. பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்புற புருஷங்காரனை பாத்திருக்கேன். ஆனா புருஷனையும் பிள்ளைங்களையும் வீட்டை விட்டு விரட்டி அடிச்ச பொண்டாட்டிய என் வாழ்க்கையிலேயே மொத வாட்டி இப்பதான் பாக்குறேன் ஆதிமா. களி முத்தி போயிடுச்சுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் அடையாளம் ஆதிமா. உன் அப்பா கால் உடைஞ்சு நடக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம இப்படி அவரை உன் சித்தி வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்கான்னா அவ மனுஷ ஜென்மமே இல்ல ஆதிமா, பெரிய ராட்சச ஜென்மமா தான் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் கொடுமை பண்ண மனசு வரும். ஐயோ, நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குதுமா எனக்கு. ஏன் அத்தை, உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? முதல்ல நீங்க மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா பேசி பழகுங்க. ஐயோ மருமகனே, நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட. இத நான் ஆதிரையோட அப்பாவை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. இப்பேற்பட்ட நல்லவரை அந்த பாவி இப்படி கஷ்டப்படுத்துறாளேன்னு தான் சொன்னேன் நானு. ஏய், போது நிறுத்திடி. உன் புத்தி என்னன்னு எனக்கு தெரியாதா? குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி குடும்பத்தெல்லாம் கலைச்சு விடுறதையே வேலைய வச்சிருக்கிறவ நீ மனோகரிய பத்தி பேசுறியா? இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற விஷயத்துல மனோகரிய விட 1000 மடங்கு நீ. உன் பாட்சாலாம் என்கிட்ட ஒன்னும் பலிக்காது. பிரபுக்கண்ணா, கரையாம்புத்துல பாம்பு புகுந்த மாதிரி இந்த குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கிறா. நீ முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்புனாதான் நமக்கெல்லாம் விடிமோச்சம் கிடைக்கும்பா. சொன்னா கேளுப்பா. அத்தை, என்னத்த? மருமகனே, என்னால ஆதிரையோட அப்பாவை கண் கொண்டு பார்க்க முடியல. பாரு, என் கண்ணுல கண்ணீர் நிக்காம வந்துட்டே இருக்கு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேன்னுதான் நான் மனோகரிய பத்தி கோவமா பேசினே தவிர மத்தபடி எனக்கு யார் மேலயும் எந்த விரோதமும் கிடையாது. நான் யார் குடும்பத்தையும் கெடுக்கவும் இல்ல, கலைக்கவும் இல்ல. என்ன பெத்தவளே என்ன புரிஞ்சுக்காதப்போ இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து தலையெழுத்து. நான் பேசுனது ஏதாவது தப்புன்னா நீயும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், நடிக்காதடி. உன்னை யாரும் இங்க நம்ப மாட்டோம். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிடு. இருங்க பாட்டி, ஒருத்தங்க வீட்டை விட்டு வெளியே போறதுனா அது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கொடுமையான விஷயம். அதை விட இந்த உலகத்துல பெரிய வலியும் வேதனையும் இருக்க முடியாதுல்ல. அப்பா தம்பி தங்கச்சிலாம் இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க.
இந்த நேரத்துல இந்த வீட்டை விட்டு இவங்க வெளியே போக வேணாம். இல்ல ஆதிரா, இல்ல, என் சித்தியை பத்தி இவங்க ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே. இந்த உலகத்துல யாராவது தான் புருஷனையும் பிள்ளைங்களையும் இவ்ளோ கேவலமா பேசுவாங்களா? அவங்க வீட்டை விட்டு வெளியே வர அளவுக்கு அவமானப்படுத்துவாங்களா? இதெல்லாம் என் சித்தி பண்ணிருக்காங்களே, அதுதானே இவங்க சொல்லி காட்டினாங்க. அதுல ஒண்ணும் தப்பில்லையே. ஆதிமா, எப்ப எனக்கு கஷ்டம் வந்தாலும் நீதான் என்ன காப்பாத்துற. நீதான் எனக்கு தெய்வம்மா. இத தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. போதும் போதும் போ. நாடகத்தை நல்லா போ. போறேன். மாமா, நீங்க இதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க, நிம்மதியா இருங்க, சரிங்களா? சரிங்க மாப்பிள்ள. அப்பா, உங்க மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு. இனிமேலாவது கவலைப்படாம சந்தோஷமா இருங்கப்பா, சரியா? சிவா, நம்ம வெளியில உட்காந்து காத்தாட பேசிட்டு இருப்போம். ரோகிணி, 2 சேரை கொண்டு போய் வெளியில வாங்கப்பா. போடுவா. வா சிவா. இதுவா தூக்குடா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. பாத்து. ஆதிரா, உன் புருஷனை புரிஞ்சுக்கவே முடியல. அவன் ஒரு புரியாத புதிரா இருக்கான். ஏன் பாட்டி எப்படி சொல்றீங்க? இந்த 15,000 கொடுத்து வீட்டு செலவை பாத்துக்க, இந்த குடும்பத்தை என்னால சுமக்க முடியாதுன்னு சொல்றான். இப்ப உன் அப்பாவும் தம்பி தங்கச்சியும் இங்க வந்து தங்கறதுக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாம உன் அப்பா கிட்ட உருகி உருகி பேசுறான். அது எனக்கு சந்தோஷம்னாலும் அவன் கேரக்டரை புரிஞ்சுக்க முடியலன்னு எனக்கு குழப்பமா இருக்குமா. அட நீங்க வேற பாட்டி, உங்க பேரனை சம்மதிக்க வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு டீல் போட்டுதான் அவரை சம்மதிக்கவே வச்சு